ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இப்போது நம்ம ஷாபான் மாதத்துடைய கடைசி நாட்களையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நமக்கு ரமலான் வர இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சலவாத்தை பார்க்க போறோம். இந்த சலவாத் ஓதுனீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய அளவுக்கு நன்மையை பெற முடியும். இன்னும் இதை ஓதுறதுனால ஜிஹாது செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல நபியின் மீதும் அதிகப்படியான செலவாத்து சொன்ன சிறப்பும் கிடைக்குது. அப்போ ஒரே செலவாத்துல முஹ்மீனான முஸ்லீமான அனைவருக்குடைய நன்மையும் நமக்கு கிடைக்குது, ஜிஹாது செய்த நன்மையும் கிடைக்குது, நபியின் மீது செலவாத்து அதிகமாக சொன்ன நன்மையும் கிடைக்குது. அப்படி ஒரு சிறப்புக்குரிய செலவாத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப ரமலான் வருது. அதிகமாக பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இபாதத்தை செய்ய முடியாத அளவுக்கு வீட்டு வேலைகளிலே ஈடுபட்டுறாங்க. நீங்க ரமலானுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களையும் நீங்க பண்ணி வைக்க முடியும். ரமலான் ப்ரிப்பரேஷனாக அதை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ரமலான்ல உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். ஈஸியா நீங்க இபாதத் செஞ்சுக்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ இப்பதான் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஒரு தடவை அதை கேட்டு பாருங்க. உங்களுக்கே இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு தெரியும். போன வருஷம் அதை நான் செஞ்சேன். அந்த டிப்ஸ் எல்லாம் செஞ்சு நான் சொல்றது எல்லாமே குக்கிங் டிப்ஸ் தான். நாம எப்பயுமே தீன் விஷயம் தான் போடுவோம். இருந்தாலும் ரமலான்ல அமல்களை செய்யறதுக்கு அதிக நேரம் நமக்கு தேவை. நம்ம வேலையிலே நம்மளுடைய நேரத்தை கடத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டிப்ஸ் எல்லாம் நான் போன வருஷம் செஞ்சிருந்தேன். அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நோன்பு திறக்கிற கவலையே இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பார்க்கலாம். அந்த லிங்கை நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். 30 நாள் அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு பாதி வேலை ரமலான்ல முடிஞ்சிடும். நல்லா இபாதத் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணுங்க. இப்ப நான் சலவாத் சொல்றேன். நம்ம அந்த சலவாத்தை பார்க்கலாம். அந்த சலவாத்து தான் அல்லாஹும்ம ஷல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். சுபஹானல்லாஹ். இது பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் இதுல இருக்குது. முதல் விஷயம் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு அர்த்தம் நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அர்த்தம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம சலவாத்தை சொல்லிவிட்டோம். அடுத்தது அப்திக்க வ ரசூலிக்க, ரசூலை பின்பற்றக்கூடிய அனைவரின் மீதும். யாரெல்லாம் ரசூலை பின்பற்றுவாங்க? அவங்க அல்லாஹுவை ஏத்த முஸ்லீம்களாக இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? யாரெல்லாம் ரசூலை பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாரும் மேல, அப்படிங்கும் போது அவங்க குடும்பத்தினர், அவங்க சஹாபாக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆதி காலத்துல இருந்து யாரெல்லாம் இஸ்லாத்தா தழுவுனாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப இதுல அடங்கிடுவாங்க இந்த அப்திக்க வர சூழிக்கல. அப்ப அவங்க மேலேயும் நம்ம சலவாத்தை சொல்லிட்டோம். மூணாவதா பாத்தீங்கன்னா வல் முஃமினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி. இப்ப இருக்கக்கூடிய முஹ்மீனான ஆண்கள், முஹ்மீனான பெண்கள், முஸ்லீமான ஆண்கள், முஸ்லீமான பெண்கள் மீதும் நம்ம சலவாத் சொல்றோம். ஏன் நம்ம முஹ்மீன் முஸ்லீம்னு தனியா பிரிச்சு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவை ஏத்துக்கொண்ட அனைவருமே முஸ்லீம் தான். ஆனாலும் யார் முஹ்மீன்களாக இருப்பாங்கன்னா அதுல ரொம்ப உறுதியான நம்பிக்கையோட இருப்பாங்க. சிலர் பேரளவுல முஸ்லீமா இருப்பாங்க, சிலர் ரொம்ப தீன்ல பற்றோட இருப்பாங்க. அப்ப பேரளவுல இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் 5 நேரம் தொழுது அல்லாஹுவை பின்பற்றக்கூடிய முஸ்லீமுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் முஸ்லீமுக்கும் முஹ்மீனுக்குமான வித்தியாசம். அதே நேரத்துல நம்ம 2 பேத்துக்குமே நம்ம சலவாத் சொல்றோம். அப்ப நம்ம நபி அவர்களுக்கு சொன்னோம், நபியுடைய குடும்பத்தினர், தோழர்கள்னு சொல்லி யாரெல்லாம் அப்ப இருந்தாங்களோ அவங்க அனைவருக்குமே சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? முஹ்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்குமே சொல்லிட்டோம். இப்படி நம்ம சலவாத்தை சொல்வதன் மூலமாக இந்த ஒரு சலவாத்தை நீங்க 27 முறை ஓதினால் போதும் உங்களுக்கு ஜிஹாது செய்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டுள்ளது. அதே மாதிரி முஹ்மீனான முஸ்லீமானவர்கள் இந்த உலகத்துல எத்தனை பேர் எண்ணிக்கை இருக்கிறாங்களோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது முஸ்லீமானவர்கள் நம்ம ஊர்லயே எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ உலகம் முழுவதும் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏராளமானவங்க இருப்பாங்க. அத்தனை பேர்த்துடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாம ஒருத்தவங்களுக்காக துவா செஞ்சா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவர்களுடைய துவால நம்மளையும் ஆக்கி வைப்பான். அது ஹஜ்ஜுக்கு சென்றவங்களா இருக்கலாம், உம்ராக்கு சென்றவங்களாக இருக்கலாம், நோன்பு வச்சவங்களாக இருக்கலாம். யார் கேட்டாலும் அதுல நமக்கு பங்கு இருக்கு. நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யறோம்னா அதே மாதிரி அவங்க செய்யற நன்மையில நமக்கு ஒரு பங்கு வரும். அதனால நம்மளுடைய துவா அவங்களுக்காக கபுலாகிற மாதிரி அவங்களுடைய துவா நமக்காக கபுலாகும். அப்ப நீங்க நிறைய பேர்கிட்ட எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்வீங்கல்ல. நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்றதை விட எல்லா முஹ்மீனான முஸ்லீமானவர்களுக்கும் நீங்க துவா செஞ்சுட்டு அந்த மாதிரி முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய துவால என்னையும் சேர்த்துக்கொள் அப்படின்னு நீங்க துவா செஞ்சுட்டாவே போதும். யார் போய் செஞ்சாலும் சரி அந்த துவா உங்களுக்கு கபுலாயிரும். பொதுவாக மெக்கா மெதினாலெல்லாம் இந்த மாதிரி பொதுவான துவா தான் கேட்பாங்க. அப்ப அதுல நாமளும் ஒருவராக இருப்போம். நம்மளுடைய துவாவும் தேவைகளும் கபுலாகும். இது ரொம்ப சிறப்புக்குரிய செலவாத்து. இதை நீங்க 27 முறை ஓதிவாங்க.